இல்ல உழவு செய்கின்ற போது அகல உழுவதிலும் ஆழ உழ வேண்டும். அப்படி உழுகின்ற போது அந்த நிலம் பண்படுத்தப்படுகிறது. அதில் இருக்கின்ற களைகள், முட்கள், கற்கள், இந்த பயிர்களை அழித்து விடுகின்ற எல்லா விதமான பொருள்களையும் அப்புறப்படுத்திவிட்டு அதை பண்படுத்துகின்றார்கள். அப்படி பண்படுத்துகின்ற போது அவங்க உழுகின்ற அந்த தொழில் சிறப்பிக்கப்படுகிறது. இன்னும் ஒன்று, அதாவது இந்த உழவர் வில்லேர் உழவர் சொல்லேர் உழவர் என்பதாக எல்லாம் தமிழிலே ஒன்று உண்டு. இந்த சொல்லேர் உழவர் என்று சொல்லுபவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சரியான வழியிலே சிந்திப்பதற்கு, சரியான வழியிலே செலுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய சான்றோருடைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் நான் பார்க்கின்ற போது நற்செய்தி என்கின்ற இந்த பணிகள் செய்கின்றவர்கள் எல்லாருமே உழவு தொழில் செய்கின்றவர்கள். அவர்கள் இந்த உள்ளத்தை பண்படுத்துகின்ற அந்த வேலையை இயேசு பெருமான் கற்பித்தபடி அவர்கள் சொல்லுகின்றார்கள். யாராவது ஒருவர் சொல்லுகின்ற ஒன்றை மூலமாக வைத்துக்கொண்டு அதை மற்றவங்களுக்கு அறிவிக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த செய்தியைத்தான் நான் முதல்ல உங்களுக்கு கொலோசையர் நிருபத்திலே அந்த திருமுகத்திலே எழுதியிருக்கின்ற அந்த பகுதியை நான் கட்டினேன். அவர்கள் உழுகின்றார்கள், நம்முடைய உள்ளத்தை செம்மைப்படுத்துகிறார்கள், பண்படுத்துகிறார்கள். 4வது நிகழ்ச்சி தான் காணும் பொங்கல். நான் பழையதெல்லாம் களைந்து விட்டேன், புதிய மனிதனாக இன்றைக்கு மாறிவிட்டேன். ஆகையினால் என் உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்குகிறது. இந்த மகிழ்ச்சிக்கு மூல காரணமாக இருந்தவர்கள் உழவர்கள், சொல்லேர் உழவர்கள். அவர்களுடைய உழவு தொழில் மூலமாக நான் பெற்றிருக்கின்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்கின்ற தமிழ் பண்பாட்டோடு, தமிழருடைய அந்த அறிஞர்களோடு சொல்லி இருக்கின்ற வார்த்தைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் மற்றவர்களோடுக்கு. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். அப்போ நான் பெற்றிருக்கிற இந்த பாவத்தை விட்டு புதிதான மாற்றம் பெற்றிருக்கின்ற என்னுடைய வாழ்க்கையிலே இந்த இன்பம் வந்திருப்பது போல நீங்களும் பழையவற்றை களைந்து போட்டு புதிதானவற்றை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நிலையில் கொண்டாடப்படுவதுதான் இந்த பொங்கல் திருநாள். ஆகையினால பாவங்களை களைந்து விட்டு புதிய மனிதனை, பாவமற்ற மன்னிப்பு பெற்ற இயேசு பெருமான் காட்டி இருக்கின்ற அந்த மீட்பினுடைய வாழ்க்கைக்குள் வருகின்ற போது பொங்கல் என்பது வெறுமனே வெளிப்படையாக உலக பிரகாரமாக செய்யப்படுகின்ற அந்த கொண்டாட்டமாக இராமல் நம்முடைய